வணக்கம். நம்ம மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது, ப்ராடர் மார்க்கெட் எப்படி இருந்தது, செக்டர் வைஸ் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், வேறு என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும், அப்புறம் நீங்களாம் கேட்டிங்க இல்லையா, ஒரு சார் மார்க்கெட் இறங்கியிருக்க ஒரு 5 பங்குகள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு 5 பங்குகள் வந்து மார்க்கெட் இறங்குற சமயத்தில் பரிந்துரை இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இதில் நான் வந்து இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பவுன்ஸ் பேக் இருந்தது. எந்த இடத்துலன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து லோ வந்து 24,919 வரைக்கும் போச்சு. நான் 24,950 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தேன். அது நான் அதை விட உடச்சிது. ஒரு பின் பாயிண்ட் போட்டு திரும்ப வந்தாங்க, பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. ஏன்னா லோ வந்து 24,919 வரைக்கும் போனது எனக்கு ஒரு காரணத்தினால திரும்ப வந்து இந்த இடத்துக்கு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒரு நாட்களில். ஏன்னா மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது, பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஷைன் பண்ணல. இன்றைக்கி மேலே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடியும் தருவாயில் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுக்கல. கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வீக்கெண்ட் தெரியுது. அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட்லேயும் வீக்கெண்ட் தெரியுது. அது கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், கிட்டத்தட்ட எல்லா வேர்ல்டு மார்க்கெட்ஸும் இப்போதைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் நிலைமையில தான் இருக்குது. அதை வந்து மத்தியானம் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு புல் பேக் இருந்தது. ஆனாலும் வந்து அந்த புல் பேக் வந்து நமக்கு வந்து நீடிக்கலை. திரும்ப வந்து முடியும் போது கிட்டத்தட்ட வந்து க்ளோசிங் வந்து 75 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, அதே மாதிரி இன்னும் வந்து நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு நாளைக்கு நாளும் வந்து இருக்குது. இந்த வாரத்தில் 26ஆம் தேதி அன்றைக்கி நம்ம வந்து ரிபப்ளிக் டேன்றதுனால லீவ். 27ஆம் தேதி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. 27ஆம் தேதி அதேமாதிரி ட்ரேட் டீல் இருக்குது. நம்ம யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கும் நமக்கு வந்து ட்ரேட் டீல் இருக்குது. அதில் வந்து நமக்கு டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா, ஆட்டோ ஆன்சிலரிஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து விலைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 25,157 ஒரு புல் பேக் இருந்தது அப்படின்னா ஒரு 25,300 இல்லை 25,500 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் 500 வரைக்கும் போகுமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். பெரிய அளவில் போகிறதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். 25,250 தாண்டாலே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அங்கே இதுலேருந்து வந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரமாதம். 24,500 வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வந்து ஏன்னா 24,919 டச் பண்ணியிருக்கிறதுனால, ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஒரே கேண்டலில் வந்து இது அடிச்சிருச்சு இந்த 24,919 வந்து. அதனால வந்து திரும்ப வந்து இதுக்கு கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இதுக்கு அடுத்த வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நல்ல ஸ்ட்ராங்கான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா 24,300 500 வரைக்கும் சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான 24,400 ஒரு 500 வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் கூட நமக்கு டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இறங்க வந்து பதற வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சிருந்த ஸ்டாக்ஸ் வந்து இறக்கத்தில் இருந்தாலும் வந்து ஓடி போய் விற்க வேண்டாம். ஸோ மார்க்கெட் இருந்த தருவாயில் வந்து அதை ஆவரேஜ் பண்ணிவிட்டு நல்ல பங்குகளாக இருக்கும் ஆவரேஜ் பண்ணிவிட்டு விற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி சில பங்குகள் லாங் டைமுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இறக்கத்தில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த நல்ல ஸ்டாக்ஸில் வந்து பவுன்ஸ் பேக்கில் கீழே விழுந்தது அப்படின்னா லாங் டைமுக்கு சில பங்குகள்லாம் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து கிடைக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 1-2 சேர்த்து வைங்க. அது வந்து லாங் டைமுக்கு ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடான பொங்கலில் வந்து 1078 பொங்கல் மட்டும்தான் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. கிட்டத்தட்ட 2,139 பொங்கல் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து வீக்கான இருக்குன்றது இதில் தெரிஞ்சிடும். 50 டே வீக் ஹை வந்து 54 பொங்கல் மட்டும்தான். 50 டே லோ பார்த்தா 755 பொங்கல் லோ. கிட்டத்தட்ட 2,139 பொங்கல் இறங்கியிருக்கு. அந்த இறங்கின பொங்கல் 755 பொங்குகள் 52 வாரம் லோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுக்குனீங்க அப்படின்னா ஒரு நிறைய பங்குகள் கிடைக்கும். இன்னும் கூட இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பங்குகளை தேர்ந்தெடுத்து எழுதி வச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கே இதுலேயும் கவனிங்க. அப்பர் சர்க்கியூட் 36, லோவர் சர்க்கியூட் 171. இதுலேயும் வந்து ஒரு பெரிய பலத்தை அடி விழுந்திருக்கின்றது இதுலேயும் தெரியுது. அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 270 புள்ளிகள் வந்து இன்றைக்கி மைனஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து 270 புள்ளிகள் மைனஸ். அந்த 270 புள்ளிகளை வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதில் வந்து உளுந்த பங்குகள் அப்படின்னு சொன்னால் ஐசிசி வங்கியும் HDFC வங்கியும் மட்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் நீங்கள் வந்து இதில் இறங்கியிருக்கு. நிஃப்டி இறங்குனது 270 புள்ளிகள் இறங்கியிருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் இந்த இது பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பங்குலையும் 300 புள்ளிகளை வந்து இறக்கியிருக்கு. இந்த 2 பங்குகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் மற்ற பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து புல் பேக்கில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 14 பங்குகள் வந்து இதில் பாசிட்டிவ் சைடு, 16 பங்குகள் நெகட்டிவ் இதில். அதே மாதிரி நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் செக்டர்
நிஃப்டி இண்டெக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 பங்குகள் வந்து நெகட்டிவ், 30 பங்குகள் 20 பங்குகள் பாசிட்டிவ், 30 பங்குகள் நெகட்டிவ். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி வங்கி, HDFC பேங்க்கு, L&T, SBI கிட்டத்தட்ட வாங்கி அந்த ஒரு 4-5 பங்குகள் மட்டுமே இன்றைக்கி வந்து இறங்கின. இந்த 2 பங்குகள் இது எடுத்தாலே 40, ஒரு 37, 77 புள்ளிகள் இருக்குது. இந்த 77 புள்ளிகள் இந்த 2 பங்கு பண்ணால் கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இன்னைக்கு ஏறின பங்குகள் இன்றைக்கி வந்து Zomato வந்து இன்றைக்கி வந்து அவங்க Q3 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால பாசிட்டிவாக இருந்தது. ரிலையன்ஸ் ஆல்ரெடி ரொம்ப இறங்குனதுனால 1404 வரைக்கும் க்ளோசிங் வச்சிருக்கு. அதில் TCS, அல்ட்ராடெக்ஸ், இண்டிகோ, இண்டால்கோ, JSWC ஸ்டீல், மேக்ஸ்வெல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏறின பங்குகளாக இருக்குது. இறங்கிய பங்குன்னு சொல்லி மெயினான பங்குகள் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐசிசி வங்கி, HDFC வங்கி, L&T, SBI, பெல், ஆக்சிஸ் வங்கி, ITC அதே மாதிரி 324 ரூபாய்க்கு வந்திருக்காங்க, அதையும் கவனிக்கலாம். ட்ரெண்ட், கோட்டக் பேங்க் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், மாருதி இதெல்லாம் வந்து இன்றைக்கி இறங்கிய பங்குகளில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 24 பங்குகள் வந்து பாசிட்டிவ், 26 பங்குகள் நெகட்டிவ். இதில் வந்து நீ பெரிய லெவலில் விழுந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா HCL வந்து பெரிய லெவலில் விழுந்திருக்கு. அதுமாதிரி வருண் பேவரேஜஸ், பெப்சி கம்பெனி நிறுவன பங்குகள் இருக்குது, அதான் வருண் பேவரேஜஸ் 47 புள்ளிகள் இறங்குது. LTI மைண்ட்ரி, ஹேவல்ஸ், பிரிட்டானியா, சோழமண்டலம் ஃபினான்ஸ், டாடா பவர், கனரா பேங்க், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டினியூஸாக 52 லோவில் இருந்து இன்னும் இறங்கிட்டே இருக்குது. நோட் பண்ணி வைங்க, இதெல்லாம் வந்து ஸ்டாக்லாம் வந்து மேலே இறங்கும்போது இதெல்லாம் வாய்ப்புள்ள பங்காக தெரியும். BPCL, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பேங்க் ஆஃப் பரோடா, REC இந்த மாதிரிலாம் வந்து இறங்கிய பங்குகளாக இருக்குது. ஏறிய பங்குகள் பார்த்தா இண்டிகோ, நவ்க்ரி, இந்தியன் ஹோட்டல், மதர்சன், டாபர், வேதாந்தா, அதனி ஹெல்த். ஸோ இதெல்லாம் வந்து ஏறிய பங்குகளாக இருக்குது. செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட்டுமே சரி, எந்த இதுவும் பெருசாக மாட்டேது. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 புள்ளிகள் எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே எனக்கு வந்து பெரிய இப்போ நிஃப்டி 50 ஆகட்டும், 50 ஸ்மால் கேப், நிஃப்டி 500, நிஃப்டி 200 எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மைனஸ் தான் ப்ராட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி செக்டர் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி கன்சூமர் டியூரபிள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. ஸோ இதில் வந்து இறங்கிய பங்குகள் அப்படி பெருசாக இறங்கிய பங்குகள் கிட்டத்தட்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு பெரிய அடி, கிட்டத்தட்ட 12% இறங்கியிருக்கு. 54%, PGL 3% இறங்கியிருக்கு. வால்டர்ஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் இறங்கியிருக்கு. இன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸ் அதில் பெரிய அடி விழுந்த இதுவாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கம், PSU வங்கி பங்குகள் இறக்கம், ஃபினான்ஷியல் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் 1% இறங்கியிருக்கு. ஃபார்மா செக்டர் இறங்கியிருக்கு, ஆட்டோமொபைல் இறங்கியிருக்கு, எனர்ஜி இருக்குது. மெட்டல்ஸ் ஆயில் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக இருக்குது. மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர் ஆல் டைம் ஹை நியரில் கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி இந்துஸ்தான் ஜிங்க் அதே மாதிரி மெட்டல் இதில் நல்ல ஒரு இதில் ட்ரேட் ஆகுது. JSWC, இண்டல்கோ, செயில், வேதாந்தா, நேஷனல் அலுமினியம். ஸோ மெட்டல் பங்குகள் மட்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம இந்த மெட்டல் பங்குகளோட இன்னும் 2 மெட்டல் சேர்த்து பார்ப்போம். ஸோ இது வந்து கோல்டோட சார்ட். இது கோல்டு வந்து பார்த்தோங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நல்லா ஆல் டைம் ஹை 4882 அப்படின்ற இது வரைக்கும் டாலர் வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி வந்து இப்போ திரும்ப வந்து இறங்கி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட $4865 மந்த்லி சார்ட். இது சும்மா அப்படியே சரிங்க ராக்கெட் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதேமாதிரி வீக்லி சார்ட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சும்மா வீக்லி சார்ட்லேயும் வந்து கண்டினியூஸாக இன்றைக்கி இந்த வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட $4620 இருந்து கிட்டத்தட்ட $250 மட்டும் இந்த வாரத்தில் இன்னொரு 3-4 நாளில் ஏறி இருக்குது. ஸோ இது வந்து சில்வரோட சார்ட் இது. ஸோ சில்வர் வந்து ரொம்ப பெரிய வாலட்டைல் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $95 கிட்ட போயிட்டு இப்போ திரும்ப வந்து $93 கிட்ட வந்துட்டு திரும்ப $94 கிட்ட டச் பண்ணி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் ஒன் டே சார்ட் வைக்கிறேன், வாலட்டைலாக தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன் டே சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஹை ஆல் டைம் ஹை பக்கத்தில் நியர்பை வந்து ஒரே இடத்துல சஸ்டைன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி சில்வர் வந்து கண்டினியூஸாக வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வீக்லி சார்ட் இது. ஸோ இப்போதைக்கு வந்து $95 கிட்ட வந்து போயிட்டு அடுத்த வாரத்தில் சிலர் ஓரளவு கொஞ்சம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு $95 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ண $90 வந்து ரீடெஸ்ட் பண்ணாலும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேஷன்ஸாக இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ETF வந்து சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இறங்கினாலும் திரும்ப ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி கோல்டு வந்து இப்போ கண்டினியூஸாக ஏறுதோ அடுத்த சில்வர் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து வேகமாக போகாது. சில்வர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் சில்வர் வந்து ETFல வந்து நீங்கள் இப்போ கோ ETF எல்லாத்துலேயுமே ETFல சில்வர் ETF இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். சில்வர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில்வரில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். மெட்டல் ஸ்டாக் போகிறதுக்கு. அதே மாதிரி இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க்கு இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸும் வந்து கொஞ்சம் கவனிக்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு.
ஸோ இது வந்து சில்லரோட சார்ட் உங்களுக்கு பார்த்துட்டீங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம போகலாம். இது வந்து சில்லரோடைய மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸான ஒரு ஏற்றத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $72 $94 கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு சில்லரும். ஸோ அதே மாதிரி இன்னும் சில்லர் போகக்கூடிய சில்லர் வந்து அடுத்த $100 வரைக்கும் டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சீக்கிரமாக $100 டச் பண்ணும். அடுத்து ஒரு வாரத்துலையோ இல்லை ஒரு 4-5 நாள் கூட டச் பண்ணணும். இன்றைக்கி சில்லர் எனக்கு எப்படி இன்றைக்கி கோல்டு ஏற ஆரம்பிச்சதோ இன்றைக்கி அது மாதிரி சில்லரும் கொஞ்சம் கண்டிப்பாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிஃப்டி 500 பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஏரிய பங்குகள்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 180 பங்குகள் ஏற்றம் கொடுத்த பங்குகள் இருக்குது. 318 பங்குகள் வந்து டிக்ளைன்ஸ் பங்கு இறங்கிய பங்குகளாக இருக்குது. அதில் எம்ஆர்பிஎல், கிரெடிட் ஆக்சிஸ், கேபிஆர் மில், இந்தியா மார்ட், இந்துஸ்தான் காப்பர், எட்டர்னல், ஐடிசி ஹோட்டல்ஸ், வெல்ஸ்பன் லிவிங், ஜம்மு காஷ்மீர் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ஸ்விக்கி, ஆல்கலைல் அமின்ஸ், ஜிந்தால் ஷா, ரெடிகோ, சென்னை பெட்ரோ, ஐடிபிஐ, பாரதி எக்ஸா. ஸோ இந்த பங்குகளாக வந்து பெரிய ஏற்றம் அப்படின்னா எம்ஆர்பிஎல் ஒரு 9% ஏறி இருக்குது. அதுக்கடுத்து கிரெடிட் ஆக்சிஸ் ஒரு 9% ஏறி இருக்குது. கேபிஆர் மில் ஒரு 8% கிட்ட ஏறி இருக்குது. ஸோ இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு பெரிய அடி விழுந்த பங்குல பெரிய அடின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட $54 இறங்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா $400 கீழே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. $397 இப்போ ரொம்ப இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 800 ரேஞ்ச் வரைக்கும் போன பங்கு கடந்த ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து $54 இன்னைக்கு வந்து இறங்கி 12% இறங்கி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்எஃப் இன்னைக்கு 7% $204 இன்னைக்கு பங்குலாம் இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஏடபிள்யூஐஎல் வந்து பார்த்தோம் 7% இறங்கியிருக்கு. டாடா கம்யூனிகேஷன், பேடிஎம், சைண்ட், டாடா கெமிக்கல், மேக்மை இந்தியா, பிகாஜி, ஆதித்ய பிர்லா ஃபியூஷன், சியட், இந்த ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், கோகன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வந்து நீங்கள் இறங்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ அதிகமாக இறங்கியது எஸ்ஆர்எஃப், ஏஎல், டாடா கம்பெனி, பேடிஎம், சைண்ட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அதிகமாக இறங்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு 5 பங்குகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அந்த இறங்குனா வாங்கக்கூடிய பங்குகள் அது என்னென்னு அதையும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இங்கே சொல்லப்படுற பங்குகள்லாம் வந்து யாரையும் வாங்குங்க வில்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பரிந்துரை கிடையாது. எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லப்பட்ட ஒரு இதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த பங்குகளை வாங்குறதா இருந்தால் யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இந்த பங்குகளை வாங்கலாம். இந்த வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து நீண்ட காலத்துக்கு ஒரு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பங்கை பற்றி நீங்கள் அதாவது வாங்குற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட நீங்கள் கேட்டுட்டு வாங்கலாம். ஆனால் வந்து ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் ஆகிற பங்கு தான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு நல்ல ஒரு இன்னும் கூட இறங்குதா பாருங்கள். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து சென்கோ கோல்டு அப்படின்ற ஒரு பங்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா நம்ம சின்ன கம்பெனி தான். ஒரு 5108 கோடி கேபிட்டல் உள்ள ஒரு நிறுவனம். பிஇ பார்த்தீங்கன்னா 20.3, ROC 10.4 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1.13 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 24.4 இருக்குது. அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸ் $312 இப்போ இன்றைக்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. புக் வேல்யூ வந்து $130 இருக்குது. அது மாதிரி டெப்ட் வந்து 2408 கோடி ரூபா கடன் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் 5 வருஷத்துக்கு வந்து 20.9 காமிச்சிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 64% ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட கிட்டத்தட்ட 8% இருக்குது. டிஐஎஸ் கிட்ட ஒரு 12% இருக்குது. பப்ளிக் கிட்ட ஒரு 15% இருக்குது. முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதுக்கு அடுத்து வந்து சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸான ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ 2016, 2018, 2019, 2020 பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸான ஏற்றம் இருக்க மாதிரி தெரியுது. 2024 வந்து பார்த்தீங்கன்னா 5230 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அது 2025 6250 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. 189 கோடி கடந்த ஆண்டு காமிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து 165 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ குவார்டர் வந்து செப்டம்பர் தான் வந்திருக்கு. இந்த வரல செப்டம்பர் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை குவார்டரில் 17 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த தடவை முடிஞ்ச செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா 53 கோடி காமிச்சிருக்காங்க. குவார்டர் பொறுத்த வரைக்கும். டிசம்பருக்கு இன்னும் ரிசல்ட் வரல. வந்திருந்தோன்னா அப்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 82 இருக்குது. கடன் கையில் வந்து கேஷ் பார்த்தீங்கன்னா 2044 கோடி கையில் கேஷ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி கடன் பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக 400 கோடி ரூபா கடன் அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கார்பரேட் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிவிடன் வந்து 2025 வந்து $1 டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கை வந்து $10 ஃபேஸ் வேலையாக $5 ஆக்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த போனஸும் கொடுக்கல அவங்க.
ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்த்த ஸ்டாக் சென்கோ கோல்டு அப்படின்ற ஒரு ஸ்டாக். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பரிச்சயப்பட்ட பேங்க் தான், பிஎஸ்சி பேங்க். இது சேர்ந்தது ஃபெடரல் பேங்க். இப்போ ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா 276 கரண்ட் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இது. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸ் கிட்ட 25% எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்குது. டிஐஎஸ் கிட்ட கிட்டத்தட்ட 51% இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேக் இல்லை. பப்ளிக்கிட்ட ஒரு 23% மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 75% ரெண்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் இருக்குது. பெரிய லெவலில் இருக்குது ஸ்டாக்கு. அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 492 கோடியாக இருக்குது. அதேமாதிரி ரிசர்வ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35,000 கோடி வந்து கேஷ் வச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. டெபாசிட் பார்த்தோம் அப்படின்னா 2,88,000 டெபாசிட் இருக்குது. கடன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிற டெபாசிட்டோட கடன் வந்து வெளியிலேருந்து வாங்கிற கடன் வந்து 26,930 கோடி மட்டும்தான் கடன் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. இது வந்து பெரிய ப்ளஸ் ஃபெடரல் பேங்க் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா வருஷம் நல்ல ஒரு ரெவன்யூ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா 23,000 கொடுத்துருந்தாங்க போன வருஷத்தில். இந்த வருஷம் 28,106 கோடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3,964 கோடியிலேருந்து 4,234 கோடி ரூபா ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2 ரூபாயாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் 68,000 கோடி கேபிட்டல் உள்ள ஒரு நிறுவனம். இண்டஸ்ட்ரி பிஇ 15.4 இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம் 16.6 இருக்குது. ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா 12.9 இருக்குது. ஆர்ஓஇ வந்து ஆர்ஓசி வந்து 7.3 இருக்குது. ஸோ டெட் டு ஈக்விட்டி வந்து 8.71 இருக்குது. இது வந்து பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா வங்கி அப்படின்னும் போது வெளியில் வந்து கடன் வாங்கி அவங்களுக்கு வந்து மற்றவங்களெல்லாம் கடன் தருவாங்க. அதனால் வந்து இந்த நிறுவனத்தில் இருக்க கடன் வந்து பெருசாக நம்ம டெப்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஒரு சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்த ஒரு ஐடி துறையை சேர்ந்த ஒரு நிறுவன பங்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு எஃப்எஸ்எல் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும். 310 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பங்கு. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 53% ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 9% எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக டிஐஎஸ் வந்து அந்த ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 25% டிசம்பர் மாதத்தில் இருக்குது. பப்ளிக்கிட்ட ஒரு 11 பப்ளிக் இருக்கிற ஸ்டேக் வந்து குறைஞ்சிட்டே வருது. நீங்கள் கவனிக்கலாம். கிட்டத்தட்ட 11% மட்டும் தான் பப்ளிக்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 22,000 கோடி உள்ள ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு ஸ்டாக்கு. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 33.2 இருக்குது. ஆர்ஓசி 15.4, ஆர்ஓஇ வந்து 15 இருக்குது. புக் வேல்யூ 61 ரூபா 80 காசு காமிச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 310 ரூபா. ஃபீஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. அதனால இது நல்ல ஒரு ஃபீஸ் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸான சேல்ஸ் ஏற்றத்தில் இருக்கிறத நீங்கள் நம்மளால் ஒன்று பார்க்க முடியும். மார்ச் மாதம் 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,022 கோடி காமிச்சிருக்காங்க. 24 6,336 கோடி காமிச்சிருக்காங்க. 7,980 கோடி வந்து லாஸ்ட் இயரில் 2025 காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சேல்ஸ் வந்து நம்ம செப்டம்பரில் வந்து பார்த்தா 180 கோடி காமிச்சிருக்காங்க. போன செப்டம்பர் குவார்டர் வந்து 138 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கிராஜுவல் க்ரோத் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேஷ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ரிசர்வில் கேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,700 கோடி கிட்ட கேஷ் வச்சுருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா 2,369 கோடி ரூபா கடன் இருக்குது. ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 697 சொல்லியிருக்கு. ஸோ இது பெரிய லெவலில் வந்து கடனுக்கும் கேஷுக்கும் ஓரளவு இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கறனால வந்து க்ரோத் இருக்கிற ஸ்டாக்காக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டினியூஸாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. இறங்கும் போது வந்து கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக. இன்னும் இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து 270 ரூபா வந்து ஆல் டைம் லோவுக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகுது. இன்னும் கூட இறங்கிச்சு அப்படின்னா வேறு லோ கிக்கில் வருதா பாருங்கள். 270 பக்கத்தில் வந்ததுன்னா இன்னும் கூட ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து உங்களுக்கு எல்லாருமே பரிச்சயப்பட்ட ஒரு பங்கு தான் சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி. அப்படி நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சிடிஎஸ்எல் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இதேமாதிரி என்எஸ்டிஎல்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்குது. இவங்க இந்த ரெண்டு தான் வந்து நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறவங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வாங்குற ஸ்டாக்லாம் ரெண்டு கம்பெனியும் பீரோ மாதிரி வச்சுருப்பாங்க. பீரோக்குள்ளே நீங்கள் வாங்குற ஸ்டாக்ஸ்லாம் பீரோவில் சேர்த்து வைக்கிற ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்க அது. ஸோ இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருந்த ஒரு நிறுவனம். ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 32.7 இருக்குது. 52 வர உச்சம் பார்த்தீங்கன்னா 1,829 ரூபா. 50 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1,047 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்போ 1,334 ரூபா ட்ரேட் ஆகுது. ஒருவேளை 1,047 ரூபாய்க்கு வந்தாலும் வரலாம். இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த 1,047 ரூபா வந்ததுன்னா ஒரு நல்ல விலை கொண்ட பங்காக இருக்கும். 10 ரூபா ஃபீஸ் வேல்யூ இருக்குது.
ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த பங்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு மாதம் மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிச்சுன்னா இன்னொரு 200 இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி NSDL கிட்டத்தட்ட 1000 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அதுவுமே ஒரு 850 ரூபா ரேஞ்சுக்கு வந்தாலும் வரலாம். அது ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுத்த பங்கு தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா 15% அவங்ககிட்ட ஒரு இது ஆவரேஜாக இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 12%, டிஎஸ் கிட்ட ஒரு 15%, பப்ளிக்கிட்ட 57% பப்ளிக்கிட்ட இருக்குது. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 209, கடன் சுத்தமாக கடன் கிடையாது, ஒரு 2 கோடி சும்மா பேருக்காக வச்சுருக்காங்க. 1834 கோடி கேஷ் கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்குது. சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸான சேல்ஸு போன வருஷத்தில் 812 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1082 கோடி காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி ப்ராஃபிட் பார்த்தா 420 கோடி, இங்கே வந்து 526 கோடியாக இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் வந்திருக்காங்க ரிசல்ட். ஸோ செப்டம்பர் தான் வந்திருக்கு, டிசம்பர் வரல. 140 கோடி டிசம்பர் 25 காமிச்சிருக்காங்க. போன டிசம்பர் குவார்டர் பார்த்தீங்கன்னா 162 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இறங்கியிருக்கு, ஷார்ட்ஃபாலாக இருக்குது. வர டிசம்பர் இதில் வந்து நம்ம அதிகமாக வந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏன்னா இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து க்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்து மைனஸில் இல்லை, இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி இங்கே ரிசர்வ் கேஷ் இருக்குது, பேலன்ஸ் கடன் கிடையாது. இந்த நிறுவன பங்கு வந்து கன்சிடர் பண்ணலாம், லாங் டைம் கன்சிடர் பண்ணலாம். அதை உடனே வாங்கி உடனே விற்கிற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்லாம் கன்சிடர் பண்ணாது இந்த பங்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக், சாரதா மோட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு, சாரதா மோட்டர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு 842 அப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் இந்த சென்ட்ரல் டெபாசிட்டரி வந்து சிடிஎஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன் வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2024 ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2023 இது பண்ணியிருக்காங்க, 2024 போனஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. 1+1 போனஸ் கொடுத்துருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எஃப்எஸ்எல்ல போனஸ் கொடுத்துருவோம், அதை செக் பண்ணிடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா, டிவிடெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்எல்ல 4 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. ஸோ இந்த நிறுவனம் வந்து எதுவும் போனஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ சாரதா மோட்டர்ஸ் அப்படின்ற நிறுவனம் 842 ரூபா வந்து மார்க்கெட் ரேட்டில் ட்ரேட் ஆகுது. ஸ்மால் கேப் நிறுவனம் தான். கிட்டத்தட்ட 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 15.4 இருக்குது, ROC 34.6 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா டெப்ட் வந்து பெருசாக இல்லை. அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 64.4, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 64% இன்வெஸ்டர் கிட்ட இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 2.23% இருக்குது. டிஎஸ் கிட்ட கண்டினியூஸாக வந்து ஒரு 8 இருக்குது, 11% இருக்குது. பப்ளிக்கிட்ட ஒரு 21% பப்ளிக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் பார்க்கும்போது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடி காமிச்சிருக்காங்க. அதே போன செப்டம்பரில் அதே 79 கோடி தான் இருக்குது. பெரிய வந்து இறங்கலை, ஏறல. ஸோ இந்த டிசம்பரில் 25 கிளாஸில் காமிச்சது வந்து 2809 கோடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2024-25 கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் நியர்பை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மட்டும் ப்ராஃபிட் மட்டும் 10 கோடி ஏற்றத்தில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் அதில் நம்ம என்ன எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கடன் இருக்கான்னு பார்த்தா கடன் பெருசாக இல்லை, ஒரு 50 கோடி ரூபா தான் கடன் இருக்குது. இல்லை கேஷ் வந்து வச்சுருக்காங்க, ஒரு 1190 கோடி கேஷ் வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 11 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து கார்பரேட் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா போனஸ் வந்து 2020 ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் டிவிடெண்டாக வந்து 32 ரூபா ஒரு இதுக்கு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு 10 ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் வந்து 32 ரூபா கொடுத்துருக்காங்கன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. இதை ஸ்ப்ளிட் பார்த்தோம் அப்படின்னா 2021 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருந்ததுக்கு 2 ரூபாய் மாற்றிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து சமீபத்தில் நடந்தது. 2021 ஸ்ப்ளிட் கொடுத்துருக்காங்க. போனஸ் பார்த்தோம் அப்படின்னா 2025 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸ்க்கு பிறகு உள்ள விலை தான் இப்போ நம்ம பார்க்குற விலை 830 ரூபா அப்படின்றது. ஸோ அப்போ போனஸ்க்கு முன்னாடி 1500 1800 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1258 ரூபா ஆல்ரெடி 52 ஹையாக இருக்குது. 2500 கிட்ட ட்ரேட் ஆன பங்காக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து போனஸ் கொடுத்தனால இறக்கத்தில் இருக்குது, கன்சிடர் பண்ணலாம். லாங் டைம் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உடனே விற்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டேஜுக்கு போகாதீங்க. எப்பயுமே நம்ம ஒரு பங்கு வாங்கினா பங்குகளை ட்ராவல் பண்ணுற மாதிரி இது பண்ணுங்கள். உடனே வாங்கிட்டு உடனே விற்றுட்டு நம்ம லாபத்தை 10%, 5% புக் பண்ணிங்க அப்படின்னா லாங் டைமில் வர கெயின் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து நீண்ட நாளுக்கான பரிந்துரையாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இந்த பங்குகளை உங்கள் வாங்குறதா இருந்தால் யாராவது செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு வாங்கலாம். இது இந்த பங்குகள்லாம் எல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லப்பட்ட பங்குகள் மட்டும்தான். ஓகே, இந்த வீடியோவில் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தா 5 பங்குகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் பங்கு சென்கோ கோல்ட், 2வது பங்கு நம்ம பார்த்தது ஃபெடரல் பேங்க், 3வது பங்காக பார்த்தது வந்து எஃப்எஸ்எல் ஃபர்ஸ்ட் சூஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஐடி துறை சார்ந்த பங்கு, 4வது பார்த்தது சிடிஎஸ்எல்,
5வது பார்த்தது சாரதா மோட்டார். ஸோ இந்த 5 பங்குகள் நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.